பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததை அதிமுக செயற்குழு அங்கீகரிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாஜகவுடன் வெற்றி கூட்டணி அமைத்ததை அதிமுக செயற்குழு அங்கீகரிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் செயற்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வரும் சூழலில் மெகா கூட்டணி அமைக்க வியூகம் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இந்த அதிமுக செயற்குழு கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன? விரிவான தகவல்கள். அதிமுக செயற்குழு இன்று அதிமுகவினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் தொடங்கியிருந்தது. சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த 16 தீர்மானங்களில் முதல் தீர்மானமாக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்காக ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சிகளை கூட்டணியில் இடம்பெற செய்ததற்கு மெகா கூட்டணியை அமைத்ததற்கு வியூகம் வகுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் என பாஜகவோடு கூட்டணி அமைத்ததற்கு இந்த செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாஜக கூட்டணி அமைந்த பிறகு நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு கூட்டம் என்பதன் காரணமாக இந்த பாஜக கூட்டணியில் அமைந்ததற்கு அதிமுக செயற்குழு உறுப்பினர்கள் எவ்வாறு அதற்கான ரியாக்ஷன் கொடுப்பார்கள் என்பது குறித்து தொடர்ந்து ஒரு கேள்வி எழுந்து வந்த நிலையில் இதற்கும் இன்றைய தினம் 14வது தீர்மானமாக இதற்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது பொது எதிரியை வீழ்த்துவதற்காக ஒத்த கருத்துடையவர்களை ஒன்றிணைத்து கூட்டணி அமைப்பதாகவும், அதே போன்று இந்த திமுக அரசினை வீழ்த்துவதற்காக அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியுடன் பாஜக வெற்றி கூட்டணி அமைந்ததற்காக இந்த முழு மனதுடன் ஆதரவு அளிப்பதாகவும் அதற்கு அங்கீகரிப்பதாகவும் இந்த செயற்குழு கூட்டத்தில் 14வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாஜக கூட்டணி இணைந்ததற்காக 2 தீர்மானங்கள் இந்த செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 13வது தீர்மானமாக காஷ்மீர் பகல்காமில் நடந்திருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனமும், அதே போன்று தீவிரவாதத்தை ஒழிக்கவும் பயங்கரவாத செயலை ஒடுக்கவும் ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அதிமுக துணை நிற்கும் எனவும் 13வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று திமுக அரசிற்கு எதிராக 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதிலும் முக்கியமாக இந்த ஒன்றிய அரசுக்கும் அதே போன்று ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கு நன்றி தெரிவிப்பதாக இந்த செயற்குழு கூட்டத்தில் 16வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக இந்த 3 தீர்மானங்கள் தான் இன்றைய தினம் அதிமுக செயற்குழு கூட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முதலாவதாக பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த செயற்குழு கூட்டத்தில் பாராட்டுகளும் நன்றிகளும் என்ற ஒரு தீர்மானமும், அதனைத் தொடர்ந்து இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கு அதிமுக நன்றி சொல்வதற்குண்டான அந்த தீர்மானமும், அதே போன்று இந்த 14வது தீர்மானமாக மெகா கூட்டணியாக பாஜகவோடு வெற்றி கூட்டணி அமைந்ததற்கு என்று ஒரு குறிப்பிட்டு இந்த முழு மனதோடு பாஜக கூட்டணியை அங்கீகரிப்பதாகவும் இந்த செயற்குழு கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் முக்கியமானதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மொத்தமாக இன்றைய தினம் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அதிமுக செயற்குழு உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி குறித்தான எந்தவித பேச்சுக்களும் கருத்துக்களும் பொதுவெளியில் பேசக்கூடாது என இந்த செயற்குழு உறுப்பினர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தி இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.